ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துன்னுக்கிற வீடியோ வந்துட்டு காத்தால ஏச்ச உடனே குடிக்கிற தண்ணி எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். அதனால் குடிக்கிற தண்ணியை ரொப்பின்னு இருக்கிறேன். காத்தால ஏச்ச உடனே தண்ணி வரும்ன்ட்டு கிடையாது. நேற்று நைட்டே தண்ணி விட்டுடுவாங்க. டேங்க்கு ஃபில் ஆகிட்டு தண்ணி எங்களுக்கு நார்மலாகவே குடிக்கிற தண்ணி இங்கே வரும். வீட்டுள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆளாளுக்கு ஒரு குழா தான் இங்கே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. காத்தால ஏச்ச உடனே என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிக்கும் போது மார்னிங் 10:30 என்னுடைய வேலை எல்லாமே நான் முடிச்சிட்டேன். வீட்டு பெருக்கிட்டு வீடு துடைச்சிட்டு சாமானை கழுவிட்டு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஃபில் பண்ணின்னுக்கிறேன். காத்தால வேலை செய்யறதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரொட்டீனை நான் போட்டுன்னுக்கிறேன். ஏச்சி வந்த உடனே எங்கள் ஜோய்மாக்கு கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு, கேரட்டு, சிக்கன் போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டா அவங்க மேலே தான் தூங்கின்னுக்குறாங்க. பசங்க கூட கரெக்டாக ஒரு 10:30 போல் ஆயிடுச்சு. இப்போ டைமு வந்துடுவாங்க. வந்த உடனே வேக வச்சு தான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்குவேன். எங்களுக்கு இட்லி ஊற்றி சட்னி. ஏன்னா காத்தால எங்கள் அண்ணன் வந்துட்டார். சரி, அவர் கூடவே உக்காந்து சாப்பிடலாம். ஏன்னா எல்லோருமே தூங்கின்னுக்குறாங்க. தூங்கி ஏச்ச உடனே தான் ஒரு ஒருத்தராக வருவாங்க சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காத்தால நாஸ்டா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாலும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டோம், உங்களுக்கே தெரியும். பட் எங்கள் அண்ணா காத்தால வந்த உடனே பசி எடுக்குதுன்னு சொன்னார். சரி, கொஞ்சமாக இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சி பரவாயில்ல ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரெடியாக ஊற்றி ரெடியாக வச்சுருக்கிறேன். அரிசி ஒலை வச்சுருக்கிறேன். இங்கே முட்டை குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கிறோம். அதில் வேறு எதுவுமே போடல. நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி போடலான்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சுருக்கிறேன். இது ஒன்றாவே அங்கே வேலை செஞ்சுருக்கும் போதுவே உரிச்சிக்குவேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி வந்த பிறகு தான் தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா பவுடர் போட்டு இது நல்லா வதங்கணும். வதங்கிறதுல தக்காளி எல்லாமே நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் மட்டும் ஒரு துண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா வெந்து வரட்டும். ஜோய்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நல்லா வெதுன்னு ஆற வச்சுருந்தேன். அவங்களுக்கும் சாப்பாடு ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டை வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த முட்டையை நல்லா கட் பண்ணிவிட்டு சைடாக கோடு மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம குழம்புல போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் மத்தியானம் ரெடி ஆகிடுச்சு ஃபுட்டு. வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே இப்போ காய் போடுறதுக்கு மேலே போகணும். கண்டிப்பாக இந்த 11 o'clock மேலே போய் காய் போடவே முடியாதுங்க. அடிக்குதுங்க வெயில். அப்படி என்ன சொல்கிறதுங்க, அவ்வளோ டயர்டாகுது. மேலே போகிறதுக்கே முடியல, ரொம்பவே கஷ்டமாகுது. அதனால் இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன்னா கூட ஒரு 5 o'clock மேலே மேலே போய் காய் போட முடியும். பாருங்கள், வெயில் அடிக்குது. 11 o'clock 10:45 இல்லை 11 மணி இருக்குங்க. அவ்வளோ இந்த டைமு. அப்படியே வெயில் அடிக்குது பாருங்க. அதனால் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எங்கள் ஜோயா கூட விளையாடுனா என்னுடைய மத்தியான ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. சாயங்காலம் சப்பாத்தி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன்.
அந்த வீடியோ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா கிச்சனில் நின்று வேலையே செய்ய முடியலங்க. இதில் வீடியோ எடுத்துன்னு செய்யணும் ரொம்பவே கஷ்டம். அதனால் சும்மா ஒரு ஷார்ட்டாக மட்டும் எடுத்துருக்குறேன். ஏன் சொல்கிறேங்கன்னா, வெயில் இருக்குதுங்க, அது கஷ்டமாகுதுங்கோ. நம்மளுக்கு தலை சக்கரை அடிச்சிடுது. வெயில் வந்து பெங்களூரில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கோ. இத்தனைக்கும் நான் சிம்லி போட்டிருக்கிறேன். அது வேறு ஒரே சவுண்டு, காது அது வேறு தொலைக்குது. அதனால் என்னால் வந்து வீடியோ எடுத்து போட முடியல. நான் ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன். சிக்கன் கிரேவி ஒரு ரவுண்டு சாப்பிட்டு ஆயிடுச்சு பசங்கெல்லாம். இது வந்து எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பிடும்போது எங்களுக்கு வெஜிடபிளும் செஞ்சு சாப்பிட ரொம்ப இஷ்டம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்குறோம். மஞ்சாத்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ரெடியாக வைக்கிறேன். ஏன்னா அது வேகணும் இல்லைங்களா, தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் வேகும். ஒரு 3 முட்டை ஒடிச்சு அந்த சென்டரில் ஊற்றிட்டு நான் காயை போட்டு மூடி வச்சுட்டு இருந்தேன். இப்போ நல்லா கலரி கொடுத்துட்டா சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டு நான் இதையும் இறக்கி விடுறேன். மார்னிங்லேருந்து